வணக்கம். இது 8ஆம் வகுப்பு அளவீட்டியல் பாடப்பகுதியிலிருந்து முக்கியமான பகுதிகள மட்டும் பார்க்கலாம். அது வந்து ரெட் இங்கால நான் கோடு போட்டு இது சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரியா? முதல்ல அளவீடு. மதிப்பு தெரிந்த ஒரு திட்ட அளவினை கொண்டு தெரியாத அளவின் மதிப்பீட்டை கணக்கிடுவது தான் என்னது அளவீடு. ஒரு அளவீட்டை வந்து நம்ம சிறப்பாக மேற்கொள்ளணும் அப்படின்னா என்னெல்லாம் தேவைப்படுது? 3 காரணி தேவைப்படுது. கருவி, திட்ட அளவு மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு. அதில் இப்போ வந்து 30 சென்டிமீட்டருக்கு ஒரு துணி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். 30 சென்டிமீட்டர். அதில் சென்டிமீட்டருங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகுன்னு ஆயிடும். சரியா? கருவி என்னது? அந்த ஸ்கேலை வச்சு தானே அளப்பாங்க. அது வந்து கருவி. திட்ட அளவுங்கிறது 30. சரியா? அடுத்தது ரொம்ப சிஜிஎஸ், எம்கேஎஸ் 3 அலகு முறையிலையுமே எஸ் வந்து வினாடி தான் அலகு. என்ன காலத்துக்கு அலகு வினாடி. நீளம் மட்டும் மாறுது. நீளம் எஃபிஎஸ்ங்கும் போது நீளம் அடி, சிஜிஎஸ் அலகு முறைங்கும் போது நீளம் சென்டிமீட்டர், எம்கேஎஸ் அலகு முறையில் நீளம் மீட்டர். அதே இது பவுண்டு. எஃபிஎஸ்ஸில் பிங்கிறது நிறைக்கு பவுண்டு, ஜிங்கிறது கிராம் வந்து நிறைக்கு கிராம், எம்கேஎஸ் அலகு முறையில் கேங்கிறது நிறைக்கு கிலோகிராம். 3 அலகு முறையில் எஸ்ஸுங்கிறது செகண்ட் வினாடி அலகு. சரியா? அதில் வந்து ஒரு முக்கியமானது இந்த கட்டத்தில் கொடுத்துருக்கிறது பாருங்கள். சிஜிஎஸ், எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ அலகுமுறைகள் மெட்ரிக் அலகுமுறையை சார்ந்தது. அது வந்து மெட்ரிக் அலகுமுறை. எஃபிஎஸ் வந்து அலகுமுறை மெட்ரிக் கிடையாது. ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய அலகுமுறை. 1960 இது கூட கேட்டிருந்தாங்க கேள்வியில். 1960 பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்து 11வது பொது மாநாடு நடந்தது. அதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் எனது எஸ்ஐ அலகு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். அடுத்தது 7 அடிப்படை அளவுகள் மற்றும் அலகுகள் இருக்குங்கிறத நம்ம போன இதில் அளவீட்டிலே பார்த்துட்டோம். 7ஆம் வகுப்பு அளவீட்டிலே நீளத்துக்கு மீட்டர் எம் குறியீடு, நிறைக்கு ஸ்மால் எம் போடணும், நிறைக்கு கிலோகிராம் கேஜி, காலத்துக்கு வினாடி எஸ், வெப்பநிலைக்கு கெல்வின் கே, மின்னோட்டத்துக்கு ஆம்பியர் ஏ, பொருளின் அளவு மோல் எம்ஓஎல் ஸ்மால் லெட்டர் போடணும், ஒளிச்செறிவு கேண்டிலா சிடி போடணும். இதில் அடுத்தது இது ஏன் வந்து எம்கேஎஸ் அலகுமுறையை ஏற்றுக்கிட்டாங்கன்னா, செவ்வாய்க்கோளுடைய காலநிலையை ஆராய்வதற்கு 1998 அமெரிக்காவில் இந்த நாசா இருக்குல்ல, நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், நாசா மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டரின் சுற்றுகலத்தை அங்கே வந்து அனுப்புது செவ்வாய்க்கோளுக்கு. அப்போ வந்து அனுப்பும்போது என்ன ஆகுது, 2 டீம் அதை செயல்படுத்துகிறாங்க. கொலரடோவில் இருந்த விண்கலம் செலுத்தும் குழுவிற்கும் கலிஃபோர்னியாவில் இருந்து பணி நடத்தும் குழு 2 பேரும் தகவல் பரிமாற்றம் ஏற்படும் போது அவங்களுக்குள்ள சில குழப்பங்கள் வந்துட்டு. சரியா? என்னது அப்படின்னா, ஒரு குழு ஆங்கில எஃபிஎஸ் அலகுமுறையை பயன்படுத்தியிருக்காங்க, இன்னொரு குழு எம்கேஎஸ் அலகுமுறையை பயன்படுத்தியிருக்காங்க. இதனால அவங்களுக்கு $125 மில்லியன் இழப்பு. அதுக்கப்புறம் தான் எம்கேஎஸ் அலகுமுறை நடைமுறைக்கு வந்தது. சரியா? அடுத்தது வெப்பநிலை. வெப்பநிலைங்கிறது ஒரு பொருள் சூடாக இருக்கா அல்லது குளிர்ச்சியாக இருக்காங்கிறத சொல்கிறதான் வெப்பநிலை. வெப்பத்தை கொடுத்தா வெப்பநிலை அதிகரிக்கும். சரியா? அதில் ஒரு அமைப்பில் உள்ள துகளின் சராசரி இயக்க ஆற்றல் தான் வெப்பநிலை. அதை வந்து தெரிஞ்சுக்கிறோம். சராசரி இயக்க ஆற்றல், ஒரு அமைப்பில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலை வெப்பநிலை. வெப்பநிலைக்கு அலகு வந்து கெல்வின். அதை வந்து படுறது வந்து வெப்பநிலை மானியை வச்சு கண்டறியலாம். டாக்டர்ஸ் பயன்படுத்துவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனுடைய அலகுகள் வந்து வெப்பநிலையில் செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் இந்த அளவுகள் இருக்குது. இப்போ அடுத்தது மின்னோட்டம். மின்னோட்டம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னோட்டங்கள் பாய்வது தான் மின்னோட்டம்ங்கிறோம். மின்னோட்டம் வந்து மின்னோட்டத்தின் அளவு பை காலம். இதை எப்படி சொல்லணும்னா, காலத்துக்கு இது வந்து செகண்ட் எடுத்துன டி, I = Q/T. மின்னோட்டம்ங்கிறது மின்னோட்டத்தின் அளவு பை காலம்ங்கிறோம்ல, அதை தான் கியூன்னு போட்டிருக்கு இங்கே. காலத்துக்கு அலகு செகண்ட், மின்னோட்டத்துக்கு கூலும், மின்னோட்டத்துக்கு ஆம்பியர். இதை வந்து எப்படி வரையறை பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரு கடத்தியின் வழியே ஓர் காலத்தை கீழே இருந்து மேலே போகணும். ஒரு வினாடியில் பாயும் மின்னோட்டங்களின் அளவு தான் மின்னோட்டம், ஆம்பியர். சரியா? இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆம்பியர் வந்து I = Q/T.
அடுத்தது பொருளின் அளவு. பொருளின் அளவுங்கிறது ஒரு பொருளில் உள்ள துகள்களின் எண்ணிக்கை. அந்த துகளின் எண்ணிக்கை நம்மளால் எண்ண முடியாது. இப்போ ஒரு நாணயம் எடுத்துக்கிட்டால் அதில் தாமிர அணுக்கள் எத்தனை இருக்குது, இல்லை சில்வர் காயின் எடுத்து சில்வர் எவ்வளவு இருக்குதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. அது அந்த பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகள், அணுக்கள், அயனி, எலக்ட்ரான் அல்லது புரோட்டானாகவே இருக்கலாம். சரியா? அப்போ அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பொருளின் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் மோல் என்னும் அலகால் அளவிடப்படுகிறது. மோல்ங்கிறது என்னதுன்னா, பொருளின் அளவை அளக்கிறதுக்கு பயன்படுத்தும் மோல் ஒரு பொருளின் அளவை அளக்க பயன்படும் ஒரு அலகு. சரியா? மோல். அது பொருளின் அளவு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர் தகவில் இருக்கும். இந்த பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கிறணும். அந்த மோல்ங்கிறது எதற்கு சமமாக இருக்குன்னா 6.023 × 10⁻23. இது 23ல் முடியணும், மேலேயும் 10⁻23 அப்படிங்கிறத போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. துகளை கொண்ட பொருளின் அளவை குறிக்கும். அந்த 6.023 × 10⁻23ங்கிறது அவகேட்ரா எண். சரி, அதுக்கு சமமாக இருக்கும். அடுத்தது ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவுங்கிறது ஒளி மூலத்தில் இருந்து. ஒளி மூலம் எங்கே இருக்கும்? இப்போ கேண்டிலில் எரிய விட்டு அதிலிருந்து ஒளி வருதுன்னா அதுதான் ஒளி மூலம். கேண்டிலுடைய லைட்டு தான் நம்மளுக்கு ஒளி மூலம். அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரலகு திண்ம கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு, அந்த இதிலிருந்து வர்ற ஒளியின் அளவு, கேண்டிலிருந்து வர்ற ஓரலகு திண்ம கோணத்தில் வெளிவரும் ஒளியின் அளவு தான் ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவுக்கு அலகு கேண்டிலா, அது CD என்ற குறியீட்டால் குறிப்பிடப்படுகிறது. அதை அளக்கிறதுக்கு ஒளிமானி பயன்படுகிறது. ஒளிச்செறிவுமானி இல்லை ஒளிமானி, ஃபோட்டோமீட்டர் இங்கிலீஷில் சொல்லணும், லூமினஸ் இன்டென்சிட்டி மீட்டர்னு சொல்லலாம். ஒளிச்செறிவினை அளவிடும் கருவி தான் இது. அடுத்தது கேண்டிலா, அதனுடைய அலகு. சரியா? அடுத்தது ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன்கிறது ஒளி உணரப்படும் திறன். சரியா? அது இதனை இசை அலகு எனது லூமன். அடுத்தது லூமன்னா எனது வரையறு. இப்போ திண்ம கோணத்துக்கு அலகு ஸ்ரேடியன், ஒளிச்செறிவுக்கு அலகு கேண்டிலா. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணாதான் லூமன் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ரேடியன் திண்ம கோணத்தில், திண்ம கோணத்துக்கு அலகு ஸ்ரேடியன்கிறேன். ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய, ஒளிச்செறிவுக்கு அலகு கேண்டிலா. ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய ஒளியை ஒரு பொருள் ஒளி மூலம் வெளியிட்டுச்சுன்னா அந்த ஒளி மூலத்தின் திறன், இந்த ஒளி மூலம் உணரப்படும் திறன் தானே சொல்லியிருக்கு, ஒளி மூலத்தின் திறன் தான் லூமன். புரியுதா? அடுத்தது 7 அடிப்படை அளவுகளை தவிர 2 அளவுகள் வழி அளவில் சேர்த்துருக்காங்க. தளக்கோணம், திண்ம கோணம். இரு தளங்கள் ஒரு குறுக்கு வெட்டினால் இந்த தளமும் இந்த தளமும் வெட்டும்போது இந்த கோணம் உருவாகுது. இதுதான் என்னது? தளக்கோணம். SI அலகு ரேடியன், RAD. அடுத்தது இந்த வட்டத்தில் பாருங்கள், இது ரேடியன்கிறது எப்படி சொல்ல? ரேடியன் இங்கேருந்து இங்கே கோடு போட்டால் ஆர் ரேடியஸ்ன்னு சொல்லுவோன்னு. இது ஆரத்தின் நீளத்திற்கு சமமான, இதை நேராக இப்படி கொண்டு போகிறாங்க. ஆரத்தின் நீளத்திற்கு சமமான நீளம் கொண்ட, இது பேர் வட்டவில். விடுதுனே, சமமான நீளம் கொண்ட வட்டவில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்துகிற இந்த கோணம் தான் என்னது? ரேடியன். பை ரேடியன் 180 டிகிரிக்கு சமம். அப்போ ஒரு ரேடியன் 180, இந்த பை கீழே போயிடும், 180 டிகிரி பை பை. அடுத்து திண்ம கோணம்ங்கிறது இங்கே இரு தளங்கள் ஒன்றை குறுக்கு வெட்டினால் உருவாகும், தளங்கள் வெட்டி கொள்ளும் போது உருவாகிறது தளக்கோணம். 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான புள்ளியில் வெட்டி கொள்ளும் போது உருவாகும் கோணம் திண்ம கோணம். அது கூம்பின் உச்சியில் இந்த உச்சியில் உருவாகும் திண்ம கோணம். அதுக்கு அலகு ஸ்ரேடியன், SRங்கிற குறியீட்டால் அது குறிக்கப்படுகிறது. இந்த 2 வழியலகுகளும் 1995 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் கொடுத்துருக்கு. தளக்கோணம் திண்ம கோணத்துக்கு இது 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள், இது இரு கோடுகள் அல்லது இரு தளங்கள். இது இருபரிமாணம் கொண்டது, திண்ம கோணம் முப்பரிமாணம் கொண்டது. இதுக்கு அலகு ரேடியன், திண்ம கோணத்துக்கு அலகு ஸ்ரேடியன். அடுத்தது கடிகாரங்கள். கடிகாரத்தில் ஒப்புமை கடிகாரம், எண்ணிலக்கவை கடிகாரம் 2 இருக்குது. கால இடைவெளியை அளவிடுவதற்கு தான் கடிகாரங்கள் பயன்படுகிறது. இந்த ஒப்புமை கடிகாரம், ஒப்புமை வகை கடிகாரம் சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். இதில் மணிமுள், நிமிடமுள், வினாடி முள் 3 இருக்குது. மணிமுள் சொல்லும்போது இப்போ 4:10 டைம்னா 4 காட்டுறது மணிமுள். அது குட்டையாகவும் இருக்கும், தடிமனாக இருக்கும். இது மணியை காட்டும். நிமிடமுள் 10, 4:10 போது 4.10. 4.10 மணிமுள். அந்த 0.10 நிமிடமுள். இது நீளமாக இருக்கும், மெல்லியதாகவும் இருக்கும். அடுத்தது காட்டுறது வினாடி முள். இந்த இருக்குல்ல,
இந்த வினாடி முள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், அப்படி தானே? சுற்றிக்கிட்டே இருக்கும். இது நீளமாகவும் மிக மெல்லியதாக இருக்கும். இது வந்து இது தெரிஞ்சுக்கணும். ஒரு நிமிடத்துக்கு ஒரு முறை தான் இந்த வினாடி முள், ஒரு நிமிஷத்திற்கு நல்லா பார்த்துக்கோங்க, ஒரு நிமிடத்திற்கு ஒரு முறை சுற்றும். ஒரு மணிக்கு 1 ஹவருக்கு 60 முறை கடிகாரத்தை சுற்றி வருது. இதனுடைய தொழில்நுட்பம் எதை அடிப்படையாக கொண்டது? எந்திரவியல், மின்னியல் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது. எண்ணிலக்க வகை கடிகாரம், நேம் இட்செல்ஃப் கிவன், எண்களால் குறியிடப்பட்டிருக்கும். 12 மணி நேரம், 24 மணி நேரம், அதை குறிச்சிருக்கும். நாள், கிழமை, மாதம், ஆண்டு, வெப்பநிலை, இதெல்லாம் எண்ணிலக்க வகை கடிகாரம். அடிப்படையில் கடிகாரத்தின் வகை தான் ஒப்புமை வகை, எண்ணிலக்க வகை. செயல்முறையின் அடிப்படையில் கடிகாரத்தின் இது குவார்ட்ஸ் கடிகாரம், அணுக்கடிகாரம். குவார்ட்ஸ் கடிகாரம் வந்து குவார்ட்ஸுங்கிற படிகத்தினால் கட்டுப்படுத்தப்படும். சரியா? இது மின்னணு அலைவுகள் மூலம் இயங்குது. எதன் மூலம் இயங்குதுன்னு கேட்டிருந்தாங்க. மின்னணு அலைவுகள் மூலம் இயங்குது. இதனுடைய துல்லியத்தன்மை 10⁹ வினாடிக்கு 1 வினாடி. இது இயந்திரவியல் கடிகாரங்களை விட நுட்பமானது. இதை தெரிஞ்சுக்கிறோம். இது 10⁹ வினாடிக்கு 1 வினாடி நுட்பம். அணுக்கடிகாரங்கிறது இது அணுவின் உள்ளே ஏற்படும் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டது. சரி, அணுவின் உள்ளே ஏற்படும் அதிர்வுகளை அடிப்படையாக கொண்டது. இதனுடைய நுட்பம் 10⁻13 வினாடிக்கு 1 வினாடி. இது எங்கெல்லாம் துல்லியத்தன்மை இருக்குது, இது எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா, பூமியின் இருப்பிடத்தை காட்டும் ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், பூமியின் இருப்பிடத்தை காட்டும் அமைப்பு, பூமியில் வழிகாட்டும் செயற்கைக்கோள் அமைப்பு, பன்னாட்டு நேர பங்கீட்டு அமைப்பு, இந்த 3ஐயும் கட்டாயம் தெரிஞ்சுக்கிறோன்னா இதில் வந்து இது பயன்படுத்தப்படுது. இதை கேள்வியிலே கேட்டிருந்தாங்க. அடுத்தது கிரீன்விச் நேரம். கிரீன்விச் நேரம் வந்து இங்கிலாந்தில் லண்டன் மாநகரில் கிரீன்விச்ங்கிற என்ற இடத்துல என்னது இருக்குது? ராயல் ஆஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி உடைய நேரம் தான் இது. 0 டிகிரி தீர்க்கக்கோட்டில் கணக்கிடப்படுகிறது. புவியில் வந்து நம்ம தீர்க்கக்கோடு 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்கக்கோடுகளின் அடிப்படையில் 24 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ அடுத்தது 2 நேர மண்டலங்களுக்கு இடையே வந்து என்னது 1 மணி நேரம் இருக்குது. 1க்கும் 2க்கும் இடையில் 1 மணி நேரம் இருக்குது. 2க்கும் 3க்கும் இடையில் 1 மணி நேரம், அதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்தியாவின் திட்ட நேரம். திட்ட நேரம் சொல்லும்போது அது இந்தியாவில் எங்கே இருக்குன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிர்சாபூர் என்ற இடத்தின் வழியாக செல்லும் தீர்க்கக்கோட்டை ஆதாரமாக கொண்டது. இதில் வந்து இதை கேட்டிருந்தாங்க. 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோட்டில் அமைந்துள்ளது. இதை தெரிஞ்சுக்கோங்க. 82.5 டிகிரி. கிரீன்விச் நேரத்தோட 5:30 மணியை கூட்டினா ஐஎஸ்டி, இந்திய திட்ட நேரம். அடுத்தது அளவீடு. துல்லியத்தன்மைங்கிறது என்னது அப்படின்னா, கண்டறியப்பட்ட மதிப்பானது உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு நெருக்கமாக அமைந்துள்ளது என்பதை குறிக்கிடுறது தான் எனது துல்லியத்தன்மை. தோராயமாக்களுமே அப்படி தான் கண்டறியப்படுறது. அது எப்படின்னா, எண்ணின் இடமதிப்பு, அளவிடப்பட்ட எண்ணின் இடமதிப்பு முழுமைப்படுத்துவதன் மூலம் அதனை உண்மை மதிப்பிற்கு அருகாமையில் எண்ணாக பக்கத்தில் கொண்டு வர்றது உண்மை மதிப்பிற்கு. அதை வந்து அடுத்தது இந்த சொல்கிறேன். இதில் அது எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்ட்டு. எப்படி அப்படின்னா, இப்போ கால்குலேட்டர்லாம் கொண்டு நம்ம யூஸ் பண்ணும்போது, இப்போ நான் 456/9 போட்டேன், அது 50.666 இப்படி வருது. அப்படி கணிக்கும்போது இது முழுமையாக்கணும். முழுமையாக்குறதுங்கிறது எப்படின்னா, கடைசி இலக்கத்தை பார்த்துக்கிறோம். இப்போ வந்து 66 போய்கிட்டே இருக்குது. நான் வந்து இப்போ 4 டிஜிட் எடுத்திருக்கேன். 46 மட்டும் நான் எடுத்திருக்கேன். 50.666. இதில் அடுத்த இலக்கத்தில் உள்ள எண்ணின் மதிப்பு 5. இப்போ வந்து இதில் என்ன சொல்லிட்டாங்க, 3 தசம இட திருத்தமாக கொண்டு வாங்க அப்படின்ட்டா. 3வது யார் இருக்கா? 6. அடுத்தது இருக்கிறதும் 6. அப்போது 4வது பார்க்கணும். 4வது 5க்கு அதிகமாக இருந்ததா இந்த எண்ணோட 1 கூட்டிடணும். இது எப்படி ஆகும்? 50.667 ஆயிரும். 5க்கு குறைவாக இருந்தால் இந்த எண்ணை அப்படி விட்டுறணும். சரியா? அதை தான் சொல்லியிருக்கோம். அடுத்த இலக்கத்தில் உள்ள எண்ணின் மதிப்பு 5ஐ விட குறைவாக இருப்பின் முழுமையாக்கப்பட வேண்டிய இலக்கத்தில் உள்ள எண்ணை மாற்ற வேண்டியதில்லை. இதை மாற்ற வேண்டாம். அப்படி 50.666ன்னு போட்டால் போதும். 5ஐ விட குறையாக இருந்ததுன்னா. இந்த அடுத்த இலக்கத்தில் உள்ள எண்ணின் மதிப்பு 5 அல்லது 5ஐ விட அதிகமாக இருந்துச்சுன்னா முழுமையாக்கப்பட வேண்டிய இலக்கத்தின் மதிப்பு 1 அதிகரிக்க வேண்டும். இதுவரைக்கும் அளவீட்டியல் 8ஆம் வகுப்பு பாடத்தில் உள்ள சில முக்கிய குறிப்பீடுகளை பார்த்தோம். நன்றி.